வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒருத்தர் ஒரு டவுனில் புதுசாக வீடு இருக்கார். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் அவருக்கு வேலை. தினமும் ஸ்கூட்டரில் அவர் ஃபேக்ட்ரிக்கு போவார், வேலைக்கு போவார். ஒரு நாளைக்கு காலைல 8 மணிக்கு ஸ்கூட்டரை காம்பவுண்ட்லேருந்து வெளியில் கொண்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. படப்படப்படம் சவுண்டு வந்த உடனே அந்த காம்பவுண்டில் இருக்கிற ஒரு கொய்யா மரத்துலேருந்து ஒரு 30 கிளிகள் அப்படியே அழகாக மேலே பறக்குது, படப்படன்னு. இவர் பார்க்குறாரு, அந்த காலங்காலத்தில் இருக்கிற அந்த ஒரு கிளியர் ஸ்கையில் ஒரு 30 கிளி பறக்கிறத அவர் பார்த்ததே இல்லை. ஃபேசினேட்டட், ரொம்ப பிரமாதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரின்னு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணார், அந்த ஸ்கூட்டரை ஆஃப் பண்ணிட்டார். உடனே அந்த 30 கிளிகளும் அழகாக அந்த மரத்தில் உட்காந்துடுச்சு. சரி அப்படின்னு இவர் ஸ்கூட்டர் ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்திட்டு காம்பவுண்டு உள்ளே அந்த கொய்யா மரத்து மேலே பார்க்குறாரு. பார்த்தா ஒரு கிளி கூட இவர் கண்ணுக்கு படவில்லை. என்னடா அது, இப்போ தான் 30 கிளி மேலே கீழே உட்கார்ந்தது, ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு மறுபடியும் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டப்பா டப்பான்னு சவுண்டு கேட்ட உடனே மறுபடியும் அந்த கொய்யா மரத்துலேருந்து அந்த 30 கிளிகளும் மேலே பறக்க ஆரம்பிச்சது. ஒட்ட முடியுது அந்த கொய்யா மரத்து மேலேயே. ஓஹோ, அது 30 கிளி இங்கே தான் உட்காந்துருக்கு, நம்மளால் தான் பார்க்க முடியல அப்படின்னு அவர் மறுபடியும் அந்த ஸ்கூட்டரை ஆஃப் பண்ணுறாரு. மறுபடியும் அந்த 30 கிளியும் உட்காந்துது. இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ பார்க்கலாமா அப்படின்னு மரத்து கீழே மேலே பார்க்குறாரு. ஒரு கிளி கூட அவரால் பார்க்கவே முடியல. ரொம்ப ஆச்சரியம் அவருக்கு. ஸ்கூட்டரை ஆஃப் பண்ணால் 30 கிளி ஒரே டயத்தில் மேலே பறக்குது. அது உட்கார்ந்த உடனே ஒரு கிளியை கூட நம்மளால் பார்க்க முடியல. அப்படின்னா அந்த கொய்யா மரத்தோட இலைகளும் அந்த கிளியோட அந்த இலைகளோட நிறமும் பக்காவாக பொருந்திருக்கு. அதாவது மேலே சப்போஸ் தப்பி தவறி பருந்து கழுகு வந்தது அப்படின்னா அது கண்ணில் படக்கூடாது அப்படின்னு இந்த கொய்யா மரத்தோட இலைகளை அப்படியே டிட்டோவாக அந்த கிளிகளோட இருக்கைகள் இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு மாடி, அந்த மாடியில் ஒரு ரூம் இருந்தது. அவருக்கு ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு தடவை பார்க்குறாரு, அந்த பாக்ஸ் ஃபைல் வச்சுருந்த அந்த ஃபைலுக்கு உள்ளார 2 அணில் குஞ்சுகள் இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது அவருக்கு, அந்த ஜன்னலில் இருக்கிற ஓட்டை வழியாக அணில் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு. சரி அப்படி என்ன பண்ணார் இவர், அந்த பாக்ஸ் ஃபைலை அப்படியே எடுத்துகிட்டு போய் எதிரில் இருக்கிற ஒரு பார்க்கு மாதிரி இருக்குது, அதில் போட்டார். போட்டு தட்டி விட்டாரு. போட்டு வந்தோன்னா பாக்ஸ் ஃபைலை கொண்டு ரூமில் வச்சுட்டாரு. இதுக்கு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தன்னோட வீட்டு ஹாலில் சோபாவில் உட்காந்துக்கிட்டு அவர் பேப்பர் படிக்கிறாரு. அப்போ கீக்கின்னு சவுண்டு கேட்குது. இவர் அதை கண்டுக்கல. எப்போவுமே மனித மூளை புதுசாக ஒரு சவுண்டை கண்டுக்காது. நீ பஸ்ஸில் போகிறப்ப டாடா படாவும் சவுண்டு வந்தது அப்படின்னா ஜன்னல் ஆடுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. 1 hour சவுண்டு கேட்டால் அப்புறம் தான் தெரியும் ஜன்னல் ஆடுது அப்படின்னு. நீங்கள் ஏதாவது பேப்பர் வச்சு நீங்கள் அடைப்பீங்க அதில். அதே மாதிரி காலையில் உட்காந்திங்க அப்படின்னா எங்கேயாவது சவுண்டு கேட்டதுன்னா டம்மா டம் டம் சவுண்டு கேட்டது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அந்த சவுண்டை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. ஒரு ½ hour கழிச்சு தான் தெரியுது 3வது வீதியில் போர் போடுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி மனசு மூளைக்கு ஒரு பழக்கம். அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் கேன்னு கற்றுனதை இக்னோர்டு இட்டு. அப்புறம் தான் கவனிக்கிறாரு, என்னடா அது சவுண்டு வருதுன்னு பார்த்தா இவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த சோபாவிலேருந்து வெளியில் வாசப்படி வெளியில் ஒரு அணில் கால் 2 தூக்கி நின்றுக்கிட்டு கையில் அப்படி வச்சுக்கிட்டு கீன்னு கற்றுக்கிட்டு இவரை பார்த்து. அப்போ அவரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, பாருங்கள் நீங்கள் அன்றைக்கி
2 அணில் குஞ்ச தூக்கி போட்டீங்க பார்த்தீங்களா, இது வந்து கோவம் அது பாவம் அது வந்து கத்துது. இட் இஸ் கம்ப்ளைனிங் அப்படின்னு சொன்னது ஒய்ஃபு. இவருக்கு ஆச்சரியம். அணில் வந்து பொதுவாகவே வந்து வெரி ஷை அனிமல். அது வந்து இந்த காக்கா, குருவி மாதிரிலாம் பக்கத்தில் வராது. ஓடிரும் அது. மரத்தில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப தைரியமாக வீட்டு வாசப்படி முன்னாடி நின்றுக்கிட்டு கத்துது அது. அப்புறம் இவர் பார்த்தாரு. பார்த்த உடனே அதுவும் இது பார்த்தது. உடனே வந்து மெல்லமாக குனிஞ்சு தலையை குனிஞ்சிக்கிட்டு கேட்டில் நுழைஞ்சு மெல்லமாக போகுது. அணில் வந்து எப்போ மெல்லமாக போகவே இப்போ பறக்கும், துள்ளும் அது. தட் மீன்ஸ் அதுக்கு தெரியுது அவர் தான் வந்து வீட்டு ஓனரு, நான் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டார் அப்படின்னு. அது என்னமோ வந்து மேலே வந்து வாடகை கொடுத்துட்ருக்கிற மாதிரி வந்து துணை போயிட்டு போகுது. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தது வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், காலையில் 6 காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு தோட்டத்தில் இருக்கிற பூ பறிப்பார். செம்பருத்தி, ரோஜாலாம் தோட்டத்தில் இருக்கும். அதை வந்து பறித்து வந்து ஒரு பூஜை பண்ணுறது பழக்கம். அப்போ அந்த ஒரு மரத்தோட கிளையிலேருந்து அந்த செவத்தில் வரைக்கும் ஒரு பெரிய சிலந்தி வலை ஒன்று இருந்தது. காலையில் பார்க்குறாரு. அந்த சிலந்தி வலைக்கு நடுவில் கருப்பாக பெருசாக சிலந்தி படுத்துக்கிட்டு இருக்கு. இவர் பார்த்தார், இந்த சிலந்தி வந்து இப்படி இருக்குது, இது வந்து என்ன பண்ணுது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன துரும்பு ஒன்று அந்த மரத்துலேயே இருக்கிற சின்ன ஒரு கட்டையை வந்து கட் பண்ணி அந்த சிலந்தி வலையில் போடுறாரு. அந்த சிலந்தி அசையவே இல்லை, அப்படியே இருக்குது. தென் ஹி வாஸ் திங்கிங் ஸ்லீப்பிங் அப்படின்னு. அது என்ன ஸ்கூலுக்கு அப்போ போகுது, பஸ் பிடிக்கிறதுக்கு தூங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அந்த வலையில் எங்கிருந்த வந்து ஒரு பூச்சி சர்ன்னு பறந்து வந்து அந்த வலையில் மாட்டிக்கிச்சு, சிலந்தி வலையில். அது மாட்டின அடுத்த செகண்டு டபக்குன்னு அந்த சிலந்தி எழுந்திரிச்சு இடுன்னு போய் அந்த பூச்சியை பிடிச்சிருச்சு. அப்படின்னா அது தூங்க கிடையாது, இட் வாஸ் வெயிட்டிங். அவர் வந்து ஒரு துரும்ப எடுத்து சிலந்தி வலையில் போட்ட உடனே அது நோ மூமெண்ட். ஒரு பூச்சி வந்து அதில் வந்து உட்காந்து மாட்டின உடனே அது ரெக்கையும் கையும் காலையும் ஆட்டின உடனே சிலந்திக்கு தெரியுது பூச்சி மாட்டிருக்கு அப்படின்னு. அது தூங்க கிடையாது, இட் வாஸ் வெயிட்டிங் ஆசிச். அது அவருக்கு தெரியல. பரவாயில்ல இது பாரு அப்படின்னு அவர் வர்றாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கிராமத்துக்கு போகிறாரு. என்னமோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு வச்சுங்களேன். நைட்டில் போகிறாரு, தூக்கம் இல்லை அவருக்கு. விடிகாலத்தில் 4:30 எழுதிட்டார். எழுந்திரிச்சு எங்கே போகிறதுன்னு தெரியல. முள்ளமாக 4:45 இருக்கும். வெளியில் வர்றார், வீட்டுக்கு வெளியில் வந்தால் ஒரு 2 காளை மாடு போட்டின ஒரு வண்டி, மாட்டு வண்டி அழகாக அந்த வீதியிலேருந்து வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. பார்த்தா அது அந்த வண்டியில் ஒருத்தர் வந்து தூங்குறாரு, வேஷ்டியே போட்டு தூங்குறாரு. நின்ன உடனே வீட்டில் போய் எழுப்பிட்டு வண்டி வந்திருக்கு அப்படின்னோடனே வந்துச்சா அப்படின்னு வீட்டுக்காரர் வந்து மாட்டை அவுத்து குழம்பு எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போய் தண்ணி வைக்கிறாரு, போடுறாரு. அந்த சொல்கிறார். அப்புறம் இந்த மாடு வந்து கரும்பு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கு, கரும்பு எடுத்துகிட்டு போயிருக்கு. 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி. அங்கே 4 நாள் அவன் போனான் அந்த ஏற்கிறது. 4 நாள் அவர் அங்கேயே இருந்து காத்திருந்து வண்டியிலேருந்து அந்த கரும்பையெல்லாம் ஃபேக்ட்ரி கொடுத்துட்டு வர்றதுக்கு வர்றப்ப டயர்ட் ஆகிடுவார் அவர். அப்போ ஃபேக்டரியிலேயே சாப்பிட்டு படுத்துருவார் வண்டியில். இந்த 2 காளை மாடும் ரொம்ப அழகாக 10 கிலோமீட்டர் நடுவில் 4 கிராமம் இருக்குது, 4 ஊர் இருக்குது. 4 ஊரையும் தாண்டி அழகாக அவர் வீட்டுக்கு வருது. அது அவர் வண்டி ஓட்டவே மாட்டார் அவர். அது எதிரில் வர லாரி, காரு, பஸ் எல்லாத்தையும் வந்து அழகாக சைடு கொடுத்து அழகாக வந்திருக்குது, வருது. கிராமங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி வருது. அப்புறம் ஒருத்தர் வந்து ட்ரெயினுக்காக காத்துட்ருக்கார், பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துருக்காரு. 1/2 hour வண்டி வர்றதுக்கு. அப்போ ஒரு குட்ஸ் வண்டி போகுது, 3வது ட்ராக்கில் குட்ஸ் வண்டி போகுது. அந்த குட்ஸ் வண்டி போகிறப்ப பிளாட்ஃபாரத்தில் கீழே உட்காந்து நாய் ஒன்று, அது வந்து ஓடுற அந்த குட் ட்ரெயின் கீழே நுழையுது. ஆச்சரியம் இருக்குது. பார்க்குறாரு, நுழைஞ்சு நடுவில் போய் குனிஞ்சுட்டு உட்காந்துருக்குது. குனிஞ்சிக்கிட்டு அடுத்த வீலில் வர்றதுக்குள்ளார அந்த பக்கம் போயிடுது.
ஓடுற குட்ஸ் வண்டிக்கு நடுவில் கீழே அந்த நாய் புகுந்து அந்த ஒரு சக்கரத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகுது. ரொம்ப ஆச்சரியம் இருக்குது. அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து அந்த குட்ஸ் வண்டியோட ஸ்பீடு அந்த வீல்ஸ் பொசிஷன்லாம் தெரியுது. அப்படி அழகாக போகுது அது. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அடிபடாமல் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வெயிட் பண்ணி தாண்டி போகுது, சக்கரம் தாண்டி போகுது கீழே. அது ரொம்ப சர்ப்ரைஸிங்கான ஒரு சீன் அது. இது நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து சொல்லலாம். மனுநீதி சோழனோட கட்டியிருந்த மணியை வந்து ஒரு பசு வந்து அடிச்சது அப்படின்னு. அப்படின்னா அந்த மனுநீதி சோழன் எதுக்காக அந்த மணியை கட்டியிருக்கான், அந்த மணியை கட்டி அந்த மணியை அடித்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பசுமாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? இது வந்து புராண கதையாக நமக்கு வந்து படித்த கதை தான், தெரிஞ்ச கதை தான் அது. இது வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கிளிகள், அணில், சிலந்தி, மாடு, இந்த நாய்களுக்கெல்லாம் இருக்கிற பகுத்தறிவுங்கிறது வந்து நமக்கு இல்லையா? ஒரு கேள்வி. நமக்கு இல்லையா? ரொம்ப காலமாக எந்த மாதிரியான ஒரு பகுத்தறிவை அடுத்தவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எப்போவாவது கேட்டிருக்கீங்களா? யாரையாவது கேட்டிருக்கீங்களா? ஒரு சிலந்தி படுத்து தூங்குது. அதுக்கு அந்த வலையில் விழறத துரும்பா பூச்சியான்னு தெரியுது. பகுத்தறிவுகளே அதுக்கு. ஒரு அணில் வந்து இவர் தான் வீட்டுக்காரரு, நம்மளோட குட்டியெல்லாம் எடுத்து வெளியில் போட்டார் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுது. அந்த பகுத்தறிவு நமக்கு இல்லையா? ஒரு கிளி வந்து பருந்துகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு எடிட்டோ அசலாக அந்த கொய்யா மரத்தோட நிறத்தில் பச்சையாக அழகாக இருக்குது. கண்டுபிடிக்கவே முடியாது, நம்மளாலே முடியல, பறந்தாலும் நிச்சயமே முடியாது. அதுக்கெல்லாம் அந்த பகுத்தறிவா நமக்கு இல்லையா? ஓடுற ஒரு குட்ஸ் ட்ரெயினில் சக்கரத்துக்குள்ள மாட்டாமல் ஒரு நாயை வந்து பூந்து அந்த பக்கம் போகுது. அது வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அது வெயிட் பண்ணுது, கீழே வெயிட் பண்ணிட்டு அடுத்த வீல் வரத்துக்குள்ளார ஓடுது. ஓடுற ட்ரெயின் குட்ஸ் வண்டி கீழே நுழைஞ்சது போகுது. மனுநீதி சோழன் என்ன பண்ணுவான், எதுக்காக கட்டி வச்சுருக்கான் அந்த ஒரு மணிங்கிறது வந்து ஒரு பசுமாட்டுக்கு தெரிஞ்சது தானே. எந்த மாதிரியான ஒரு பகுத்தறிவு நமக்கு இல்லை என்று ரொம்ப காலமாகவே வந்து அடுத்தவங்க நமக்கு பகுத்தறிவை சொல்லுகிறார்கள். இந்த கேள்வியை இதுவரைக்கும் யார் கேட்டிருக்காங்க? இந்த மிருகங்கள் எல்லாமே நம்ம கூட தானே இருக்கு. அவ்வளோ ஒரு பகுத்தறிவு இல்லாத மக்களாக நம்மை நினைத்து கொண்டார்களா நமக்கு தெரியல. அப்படிங்கிற ஒரு கேள்வியையாவது நீங்கள் கேட்டிங்களா? என்ன பகுத்தறிவு நீ என்று சொல்லுகிறாய்? கேளுங்களேன். சரிங்களா? அடுத்த இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.